வேலுண்டு வினையில்லை. வணக்கம். தைப்பூசம் முருகனுக்குரிய முக்கியமான விரதங்களில் தைப்பூசம் ஒன்று. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும். அதுபோல் மலைமேல் இருக்கக்கூடிய கோயில்களில் பழனியாண்டவர் கோயில் மிகவும் விசேஷமானது. உத்தராயண காலத்தில் வரும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி சந்திரன் தினத்தன்று வரும் பூச நட்சத்திரத்தை தைப்பூச நாள். அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான். பார்வதி தேவி தன் சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி வேலாக மாற்றி அதை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள்தான் தைப்பூச திருநாள். வேல் வேறு வேலன் வேறு அல்ல. அந்த ஞான வேலினை கொண்டு அசுரர்களை வென்றார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில். அதனால்தான் மற்ற முருகன் கோயில்களை விட பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழாவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு உபவாசம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. முருகனை வழிபடும்போது வேலையும் சேர்த்து வணங்குவது மிக சிறப்பு. வேலுண்டு வினையில் விலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.